உயிர்த்தெழுந்த நாளிலே நாம் வந்திருக்கிறோம். உங்களுக்கு ஈஸ்டருடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 10-11. இப்படி நாம் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகிய எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியா இருக்கும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், உப்பையுமா எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதலுடைய வல்லமை எல்லா வல்லமையிலும் பெரிய ஒரு வல்லமையாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த மரித்த சரீரத்துக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் பலமாய் சரீரத்துக்குள்ள இறங்கி வருகின்ற பொழுது அந்த வல்லமை மரித்த சரீரத்தை உயிரோடு எழுப்பக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அப்படித்தான் அந்த வல்லமை எழுப்பியது என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு இந்த ஈஸ்டர் என பண்டிகை முக்கியமா, இல்லை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் முக்கியமா என்று நம்முடைய உள்ளங்களிலே கேள்விகள் எழும்பலாம். ஏன்னா இயேசு உண்மையில உயிர்த்தெழுந்தாரா, என்ன அந்த டோம் அது எம்டியாக இருக்கிறதா, இப்படி இயேசு கிறிஸ்துவை மரித்து அவர் அந்த 3 நாட்கள் எங்கே சென்றார், இப்படி பல கேள்விகள் உள்ளத்தில் எழும்பலாம். புரியுங்களா? அப்ப இன்றைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்தினுடைய கிறிஸ்துவத்தினுடைய அஸ்திவாரமே ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலே ஆரம்பமாகிறது. அவருடைய உயிர்த்தெழுதல் தான் இருக்கிறது. புரியுங்களா? இல்லை என்றால் இந்த கிறிஸ்துவை உலகத்தில் இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பவில்லை என்றால் ஏன்னா நம்ம இந்த கிறிஸ்தவம் என்ற மார்க்கமே உண்டாகி இருக்காது. புரியுங்களா? உயிர்த்தெழுதல் மூலமாகத்தான் கிறிஸ்தவம் பூமியிலே ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த கிறிஸ்தவத்திற்கு முதுகெலும்பாக ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப அந்த உயிர்த்தெழுதல் மூலமாக அப்ப பாவத்துக்கு நம்ம பாவத்துக்கு நிவாரணமாக இயேசு அடிக்கப்பட்டார். அதோடு நின்று விடவில்லை, அடிக்கப்பட்டவர் மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். புரியுங்களா? அப்ப அந்த பாவத்துக்கு நிவாரணம் அவர் உயிர்த்தெழுதல் மூலமாக நமக்கு உண்டானது என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப உயிர்த்தெழுதல் வல்லமையை நம்ம மிக மிக தெரிந்து கொள்ளணும். அதன் மூலம் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, ஏன் என்ன நடந்திருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் பல வல்லமைகள் உண்டு. மின்சாரம் ஒரு வல்லமை, இடி மின்னல் ஒரு வல்லமை, ஏன்னா புயல் காற்று ஒரு வல்லமை, விழுந்து போன சாத்தானின் தூதர்களாகிய அவருடைய வல்லமை, இப்படிப்பட்ட வல்லமைகள் உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த எல்லா வல்லமைகளை காட்டிலும் ஏன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமை மிக மிக சக்தி வாய்ந்தது. ஹல்லேலூயா. அது மேன்மையானதாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த உலகத்திலே மரணத்தின் அதாவது எத்தனையோ தலைவர்கள், தத்துவ ஞானிகள், மத தலைவர்கள் அவர்கள் மரித்தார்கள். மரித்தவர்கள் அவருடைய கல்லறை மூடப்பட்டதாக இருக்கிறது. ஒரே ஒருவருடைய கல்லறை தான் திறந்து வைக்கப்பட்டதாக இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு கல்லறை. அவர் உயிர்த்தெழுதலை இன்றைக்கும் பறைசாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம கிறிஸ்தவத்தினுடைய முதுகெலும்பே நம்பிக்கை என்னென்றால் அவருடைய உயிர்த்தெழுதல். ஹல்லேலூயா. இல்லை என்றால் அதனால நீங்க படிச்ச 15ல அவர் உயிர்த்தெழவில்லை என்றால் நாங்க பொய்யான பிரசங்களை பண்ணி கொண்டிருக்கிறோம், பொய் சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனால உயிர்த்தெழுதல் மூலமாக நாம் மெய்யான தேவன் என்பதை நாங்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்று பவுல் நமக்கு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அப்ப சாரிபாத்துடைய விதவை மகன் மரித்து போனார். எலியா தீர்க்கதரிசி என்ன செய்தாரு, எழுப்பினார். சுனேமியாருடைய மகன் மரித்து போனான், எலிசா அவரை எழுப்பினார் என்று பார்க்கிறோம். ஐத்து என்ற வாலிபன் மரித்து போனான், பவுல் அவனை எழுப்பினான் என்று உயிரோடு எழுப்பினான் என்று பார்க்கிறோம். தொற்கால் என்பவள் வயது முதிர்ந்தவள் மரித்தால் பேதுரு அவளை உயிரோடு எழுப்பினான் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் ஆண்டவருடைய வேதவசனம் சொல்கிறது மத்தேயு 10:8 மரித்தோரை எழுப்புங்கள், அது என்பது இயேசுவினுடைய கட்டளையாக இருக்கிறது. இந்த கட்டளையின்படி பார்த்தோம் என்றால் பாழியாங்கிச்சோ அவருடைய 2வது மகன் ஹாஸ்பிட்டல் படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே இருக்கிற ஃபுட் பாய்சனால மரித்து போய்விட்டான். அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் இவர் போய் ஜெபித்தார். மரித்த அந்த 2வது மகனை அவர் உயிரோடு எழுப்பினார். அதே போல சிவிக் மினிஸ்டர் என்பவர் தன்னுடைய மனைவி ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார், மனைவி இன்னொரு இடத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கின்றவளை மரித்து போனார்கள். அந்த மரித்த மனைவியை அவர் உயிரோடு எழுப்பினார். அவங்க மரித்த மனைவி என்ன சொன்னாங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணாங்க, நான் அப்பாவோடு கூட சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லும்போது அவர்களுக்கு இடையில பல மணி நேரம் வாக்குவாதம் கடைசியில் ஒப்பு கொடுத்தார். மரித்த மனைவி உயிரோடு எழுப்பினார். மீண்டுமாக மனைவி விருப்பத்தின்படியாக
அவர் என்ன செய்தாரு, ஒப்பு கொடுத்தார். அப்படியாக மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார்கள். பாலியாங்கிச்சோ எழுப்பினாரு, அதே போல சுவித்தூபிஸ் எழுப்பினாரு. இந்த இந்தோனேசியா தேசத்தில் இருக்கக்கூடிய கிழக்கு திமோரிலே 50 வருடங்களுக்கு முன்பதாக மெல்டாரி என்று சொல்லக்கூடிய ஒரு வல்லமையான ஒரு ஊழியர், அவர் தான் அமெரிக்காவிற்கு விமான டிக்கெட் வாங்கினவர். ஏன்னா எந்த விஷயம் இல்லாத வந்து அவர் விமான டிக்கெட் வாங்குவது கூட பணம் இல்லை, ஏர்போர்ட்டுக்கு போனவர், விசுவாசோடு காத்திருந்தார், ஃபிளைட் போச்சு, திரும்பி வந்துச்சு, அவர் எதுக்கு போட்டுச்சுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த மெல்டாரி என்பவர் மரித்து செத்து போய், ஏன்னா வந்து அந்த சடலம் நாரி போய் அதிலிருந்து புழுக்களா போய் கொண்டிருக்கிற எலும்பு கூட தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட சரீரத்தை மரித்து 10 நாட்கள் ஆன அந்த சரீரத்தை தொட்டு அவர் உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. ஏனென்றால் இயேசுவின் கட்டளை மரித்தவர் உயிரோடு எழுப்புவீர்கள் என்று சொல்லி அப்படியாக எழுப்பினார். அப்படியாக மரித்த மனிதர்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். புரியுங்களா? இன்றைக்கு 8th தேசத்துக்கு சென்றீர்கள் என்றால் அங்கே பிரமிடுகளை பார்க்கலாம். ஏன்னா அந்த அப்படிப்பட்ட பெரிய பிரமிடுகள் 1,20,000 மக்களுக்கு மேலாக, ஏன்னா வந்து 35 வருடங்களை செலவழித்து அதை கட்டிய அப்படி பிரமிடுகளை எழுப்பியிருக்கிறார்கள். அந்த பிரமிடுக்குள்ளாக அங்கே இருந்தக்கூடிய பார்வோன், பழைய காலத்து பார்வோன்னு சொல்றாங்களா, அவங்களுடைய மம்மி, அந்த மம்மியை உள்ள வைத்திருக்கிறார்கள். காரணம், அந்த பார்வோனுக்கு ஒரு நம்பிக்கை, ஏன்னா வருகையின் பொழுது நம்ம உயிரோடு எழுந்திருப்போம் என்பதற்காக சரீரத்தை அப்படியாக நன்றாக அதை வந்து அந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி, இயற்கை மூலமாக ட்ரீட் பண்ணி அந்த மம்மியை வைத்திருக்காங்க. அதோடு கூட இந்த சரீரத்தோடு கூட என்ன பார்த்தீங்கன்னா கோதுமைகளும் மற்ற தேன் இதெல்லாம் வைத்திருக்கிறார்கள். அதை போய் வந்து பார்க்கின்ற பொழுது 3000 வருடத்துக்கு முன்பாக வைக்கப்பட்ட அந்த கோதுமை மணியை எடுத்து திரும்பி நிலத்துல போடுறாங்க. அருமையாக அது முளைக்கலாம். அவர்களுக்கு கூட என்ன உண்டு, ஒரு உயிர்த்தெழுதலுடைய நம்பிக்கை. உயிர்த்தெழுகின்ற பொழுது நமக்கு ஆகாரத்துக்கு வேணும் என்று சொல்லி அந்த ஆகாரத்தை கூட அவங்க என்ன செய்தார்களா, பத்திரப்படுத்தி வைத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதல் அப்படிப்பட்ட நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. சரித்திரத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஏன்னா வந்து நெப்போலியன் போனாப்பட் என்று சொல்லக்கூடிய பிரான்ஸ் தேசத்தை ஆண்ட அந்த மனிதன், அவன் ஒரு பேரரசனாக இருந்தான். அவன் பேரரசர் உலகத்தில் ஆண்டு கொண்டிருந்தான். அவன் ஆண்டு கொண்டிருக்கின்ற பொழுது அவனுக்கு ஒரு வாரிசு வேணும் என்று அவன் திருமணம் செய்த பிறகு அவனுக்கு ஒரு வாரிசு உண்டாகும்படியாக மனைவி கர்ப்ப தரித்தார்கள். தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் நமக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று விருப்பப்பட்டாங்க, அதாவது இளவரசன் வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது அவருடைய பிரசவ நேரத்திற்காக காத்துக்கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது ராஜா சொன்னாரு, அது வந்து பெண் குழந்தை என்றால் 21 பீரங்கி குண்டுகள் முழக்கமிடும், ஆண் குழந்தை என்றால் 100 பீரங்கி குண்டுகள் முழக்கமிடும். அதன் மூலமாக தேசத்தினுடைய ஜனங்கள் நீங்க தெரிந்து கொள்ளலாம், நமக்கு இளவரசன் பிறந்திருக்கிறானா இல்லை இளவரசி பிறந்திருக்காளா என்று நீங்க தெரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி அறிவிப்பு விட்டார்கள். பிரசவ நேரம் வந்தது, பிரசவம் ஆனார்கள். அந்த ராணி நெப்போலியனுடைய மனைவி. அப்பொழுது குண்டு முழங்கியது. 1-2 குண்டுகள் முழங்கி கொண்டிருந்தது. கரெக்டாக 21 குண்டுகள் முழங்கினுடனே அந்த பீரங்கியினுடைய சத்தம் நின்று போய்விட்டது. ஜனங்கள் எல்லாம் பார்த்தாங்க, இன்றைக்கு ஐயா நம்ம இளவரசனை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம், ஆனா நமக்கு ஏன்னா வந்து இளவரசி பிறந்திருக்காங்க என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது 22 முதல் 100 குண்டுகள் தொடர்ந்து ஏன்னா வந்து பொழுதுதான். அப்பொழுது தேசத்தினுடைய ஜனங்களே, பிரான்ஸ் தேசத்துடைய ஜனங்களே, நமக்கு இளவரசன் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடினார்களாம். ஆனால் அந்த இளவரசன் பிறந்தான், அந்த இளவரசன் அவருடைய நாட்கள் முடிந்து அப்புறம் மரித்து போனான். அவன் கல்லறை மூடப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரே கல்லறை இயேசுவினுடைய கல்லறையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் இந்த உயிர்த்தெழுதலுடைய முக்கியத்துவம் மிக மிக முக்கியம். உலகத்தில் வந்து எல்லா ஜனங்களுடைய கல்லறை என்ன செய்யப்பட்டிருக்கிறது, மூடப்பட்டதாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சரிங்க, இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் அதனால்தான் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று நமக்கு யோவான் 16:20 சொல்லப்பட்டிருக்குது. சரிங்க, முக்கியமாக இந்த வேத புத்தகத்திலே சுவிசேஷ புத்தகம், சுவிசேஷ புத்தகம் 4 அதிகாரங்கள், காஸ்பல், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். மற்றதெல்லாம் நமக்கு நிருபங்களாக எபிஸ்டல்ஸாக சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமாக பாருங்க, இந்த 4 நிருபங்களிலும் சில காரியங்களை நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். அந்த காரியங்கள் நமக்கு மிகவும் தெளிவாக விளக்கமாக சொல்லப்பட்டு இருக்காது. புரியுங்களா? ஏன்னா வந்து இது ஒரு நெரேட்டிவ், அதாவது ஒரு ஹிஸ்டரி மாதிரி நமக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை, சரீரத்தை இந்த 4 சுவிசேஷங்களில் என்ன செய்யப்பட்டிருக்கும், ஒரு ஹிஸ்டரியாக சொல்லப்பட்டிருக்கும். எப்படி என்றால் ஒரு விதை போடுறோம், ஏன்னா அந்த எப்படி ஒரு விதை போல இந்த 4 சுவிசேஷங்களிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய ஊழியங்கள், அவர் செய்த காரியங்கள், போதனைகள் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் இந்த விதை முளைத்து மரமாக கனி கொடுப்பது போல அவருடைய, அதாவது எபிஸ்டல்ஸ், நிருபங்கள்
அந்த நமக்கு அதை விளக்கி சொல்லக்கூடியதாக இருக்கிறது. படிச்சீங்க அப்படிதானே பைபிளை படிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க வந்து சுவிசேஷத்துல வந்து டீட்டெயிலா போடப்பட்டிருக்காரு. ஆனால் அந்த சொல்லப்பட்ட காரியத்தை எடுத்து அப்போஸ்தலர்கள் நமக்கு தெளிவாக விளக்கி சொன்னார்கள். அதில் பவுல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தை எடுத்து நமக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறார். அதாவது ரகசியங்களின் உக்கரக்காரன் ஆண்டவர் ஒரு விரயமா போட்டாரு, இதே போட்டுட்டு அதை எடுத்து நமக்கு விளக்கி சொல்லது யாரு? அப்போஸ்தலர் பவுல் பேதுரு சொல்லி இருக்கிறாரு, அநேக யாக்கோபு நமக்கு சொல்லி இருக்கிறாரு. புரியுங்களா? அப்ப அது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த எபிசோட்ஸ் வந்து நிருபங்கள் நமக்கு போதனையாக கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. ஏன் அந்த சுவிசேஷங்களிலே நமக்கு அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியங்கள், பாடுகள், உயிர்த்தெழுதல் இதை குறித்தெல்லாம் தெளிவாக ஏன் சொல்லப்படவில்லை என்ற கேள்வி நமக்கு என்ன செய்யலாம் எழும்பலாம். ஏன் அவர் சீடர்களுக்கு அவர் சொல்லவில்லை என்றால்